ஒரு 4 தீர்ப்புகள் வரிசையாக வந்திருக்கிறது. முதலில் ஸ்ரீமதி அவர்கள் அளித்த தீர்ப்பு, காலகாலமாக தர்காவிலே கந்தூரிக்கு ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை என்பது முதல் தீர்ப்பு, உத்தரவு, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். இரண்டாவதாக, பெரிய கார்த்திகை 3ஆம் தேதி அன்றைக்கு அரசு, அறநிலையத்துறை, கோயில் நிர்வாகம் அனைவரும் இணைந்து வழக்கம் போல கார்த்திகை தீபம் ஏற்றி இருக்கிறார்கள். அன்றைக்கு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த உத்தரவு, அதுவும் நீதிமன்ற காவலர்களை சேர்த்து அனுப்பி அவர்களுடைய ஆகம விதிகளுக்கெல்லாம் அப்பால் வழக்கு போட்டவரே தீபம் ஏற்றுவதற்கு துணை செய்யுங்கள் என இரண்டாவது தீர்ப்பு. அதை தமிழ்நாடு அரசு அமலாக்க மறுத்தது. மறுநாளும் அதே உத்தரவை அவர் போடுகிறார். திருப்பரங்குன்ற மக்கள் மத்தியிலே பரவலாக கொடிமரம், கோயில்களிலே திருவிழா தொடங்குகிறது என்றால் கொடியேற்றப்படும். மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா தொடங்குகிறது என்றால் கொடியேற்றப்படும். அதே போல சந்தனக்கூடு விழா, திருப்பரங்குன்றம் மலைமேல் இருக்கிற தர்காவிற்கு சந்தனக்கூடு நடத்துவதற்கான கொடிமரத்தை திருப்பரங்குன்றம் முழுவதும் ஊர்வலமாக மாட்டு வண்டிகளை வைத்து சுற்றி வந்து காவல்துறை, பொதுமக்கள் அனைவருடைய பார்வையிலும் மலை மேல் கொண்டு போய் டிசம்பர் 21ஆம் தேதி அந்த கொடிமரத்தை கள்ளத்தி மரத்திலே கட்டுகிறார்கள். 6ஆம் தேதி, ஜனவரி 6ஆம் தேதி சந்தனக்கூடு விழா நடைபெறுகிறது. கச்சேரியோடு சந்தனக்கூடு விழா நடைபெறுகிறது. நாங்கள் எல்லாம் செல்லுகிறோம், மேடையிலே நாங்கள் இருக்கிறோம், கச்சேரி நடைபெறுகிறது. அன்றைக்கும் அந்த இரவில் திருப்பரங்குன்றம் முழுவதும் சுற்றி வந்து அதிகாலையிலே மலை மேல் ஏறி சந்தனக்கூடு விழா நடைபெறுகிறது. அதை ஒட்டி ஸ்ரீமதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். 50 பேர் தான் அந்த சந்தனக்கூடு விழாவிற்கு மலைக்கு மேலே போக வேண்டும். கந்தூரி என்கிற பெயரிலே ஆடு கோழி வெட்டக்கூடாது. மறுபடியும் மீண்டும் 6ஆம் தேதிக்கு அந்த சந்தனக்கூடுக்கு உத்தரவிடும் பொழுது அன்றைக்கும் திரும்ப சொல்லுகிறார், ஆடு கோழி வெட்டக்கூடாது என. ஊரே பார்த்து சந்தனக்கூடு விழாவிற்கு மலை மேலே ஏறிய அந்த கொடியேற்றம், பிறைக்கொடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்லாமியர்களுடைய பிறைக்கொடி ஏற்றுவது என்பது சந்தனக்கூடு நடைபெறுகிற இடம், பள்ளிவாசல்களில் நடைபெறுகிற இடத்துலாம் இருக்கக்கூடிய கொடி. அது சில இடங்களில் பச்சை கலரில் இருக்கும், சில இடங்களில் சிவப்பு கலரில் இருக்கும். அதை இடையிலே அர்ஜுன் சம்பத், எச் ராஜா மலை மேலே ஏறி பாகிஸ்தான் கொடியை ஏற்றி விட்டார்கள் என அவர்கள் பொய் செய்தியை பரப்பினார்கள். புதியதாக இறந்தவர்களை கொண்டு வந்து அடக்கம் செய்து ஆக்கிரமிக்கிறார்கள் என வீடியோ மூலமாக ஒரு பரவலான பொய் செய்தியை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு மனுவை போடுகிறார்கள். நடு இரவிலே ஏதோ ரகசியமாக அந்த கொடியை ஏற்றினார்கள் என்பது போல. அதை கேட்டு அதற்கு ஒரு உத்தரவை, தீர்ப்பை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அளிக்கிறார். யாரெல்லாம் கொடியேற்றினார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அந்த கொடி அகற்றப்பட வேண்டும். ஒரு மத நம்பிக்கையோடு ஏற்றப்பட்ட கொடி சந்தனக்கூடு முடிந்து விட்டது 6ஆம் தேதி. அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து பொங்கல் முதல் நாள் இரவு தர்கா நிர்வாகிகள் நம்மை தொடர்பு கொள்கிறார்கள். இந்த மாதிரி கொடியை எடுக்க சொல்றாங்க காவல்துறை. ராஜாராம் என்கிற ஒரு ஆய்வாளர், நீங்க ஏத்தின கொடி, மத நம்பிக்கையோடு ஏத்தின கொடி, நீங்க இறக்க போறீங்களான்னு கேட்டோம். இல்லை, நாங்க இறக்காதீங்க என்று நாம் கூட்டமைப்பிலிருந்து வழிகாட்டுதல் கொடுத்தோம். அவங்க இறக்கல. நடுகிறதுல யார் யார் இறக்கினார்கள் என செய்தி தெரியாது. பொங்கல் எல்லோருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என நம்பிக்கையோடு பிறந்தது. ஆனால் எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மட்டும் அது நம்பிக்கையை இழக்க வைத்ததாக அந்த கொடிமரம் அகற்றப்பட்ட செய்தியை பார்த்த உடனேயே, இல்லைன்னு பார்த்த உடனேயே காவல்துறையை போய் அணுகுகிறார்கள். தர்கா நிர்வாகம், காவல்துறை எனக்கு தெரியாது என்கிறார். எனக்கு தெரியாது என்றால் அங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களே யாராவது ஒரு சிலர் கோபம் அடைந்தால் யாரை நோக்கி திரும்பி இருப்பார்கள் திருப்பரங்குன்றத்தில்? இதை நாம் இங்க இருக்கிற மதுரை காவல் ஆணையருக்கு தொடர்ந்து தொடர்பு கொண்டோம். இப்படி நீங்க யார் அகற்றுனீங்கன்றத சொல்லலைன்னா இஸ்லாமிய சகோதரர்கள், அங்க இருக்கிற இஸ்லாமிய நண்பர்கள் இந்து தீவிரவாத அரசியலை செய்து கொண்டு போவதற்கு பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு இரஸ்பான்சிபிளா, பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்களே,
என்று சொன்ன பிறகு அங்க இருக்கிற இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் அவங்க கேட்டு விசாரிச்சுட்டு அறநிலையத்துறை, கோயில் நிர்வாகம், காவல்துறை எல்லாம் சேர்ந்து பேசிதான். ஏன்னா நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, அதனால் நாங்கள் அகற்றணும்னு. இதை காலையிலேயே சொல்லி தொலைச்சிருந்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு பொங்கல், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வேற, காவல்துறை அதிகாரிகள் யாரும் காவல் நிலையத்தில் இல்லை. இஸ்லாமிய சகோதரர்கள் அலைபாயிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அங்கேயும் இங்கேயும். யார் அகற்றியிருப்பா? காவல்துறை அகற்றிச்சா அல்லது இந்து முன்னணிக்காரர் அகற்றினானா? யார் அகற்றினா? ஏன்னா தொடர்ச்சியாக அந்த கொடியேற்றப்பட்டதிலிருந்து அர்ஜுன் சம்பத், எச் ராஜா, இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த கொடி அகற்றப்பட வேண்டும், அவர்கள் தர்காவை அகற்றுவது என்கிற இலக்கை வைத்திருக்கிறார்கள், கொடி அகற்றப்பட வேண்டும் என்கிற அந்த செய்தி என்பது யார் அகற்றினார் என்கிற சந்தேகத்தை உருவாக்கியது. அந்த அளவிற்கு பொறுப்பற்றவர்களாக காவல்துறை அதிகாரிகளும் கோயில் நிர்வாகமும் அங்க இருக்கிற சிவில் நிர்வாகம் நடந்து கொண்டது. நண்பர்களே, இப்படி தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டு, இன்றைக்கு நாம் 1ஆம் தேதி நின்று கொண்டிருக்கிறோம். 2025 ஜனவரி 29ஆம் தேதி இந்த கூட்டமைப்புக்கான முதல் கூட்டம் மதுரையிலே ராமசுப்பாரங்கத்திலே நாம் நடத்தினோம். இந்த ஓராண்டு காலமாக RSS சங் பரிவார அமைப்புகளுடைய முயற்சிகளுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய அல்லது மதுரையினுடைய மத நல்லிணக்க மரபை காப்பதற்கான தொடர் முயற்சிகளிலே ஆர்ப்பாட்டம், மாநாடு, மனித சங்கிலி, பேரணி என தொடர் செயல்பாடுகளிலே இந்த கூட்டமைப்பை சேர்ந்த அனைத்து அமைப்புகளும் இணைந்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தீர்ப்புகள் வந்திருப்பது நியாயம்தானா? எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்புகள் வந்தது? இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறையை, இஸ்லாமியர்கள் ஊரே பார்த்து ஏற்றப்பட்ட கொடியை அகற்றுவது என்பது யாருடைய உத்தரவின் பேரில் அகற்றுகிறார்கள்? தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அன்றைக்கு 3ஆம் தேதி அவங்க மேலே ஏறுவோம், மலை மேலே ஏறுவோம், நாங்கள் போவோம் சொல்றதை தடுத்து நீதிமன்ற GRS உத்தரவை அமலாக்க மறுத்தது என்பது பாராட்டக்கூடியதாக இருந்தால் கூட ஓராண்டு காலமாக தொகுத்து பார்த்தோமேயானால் இந்த 4 உத்தரவுகள் இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லுது, நீதிபதி GR சாமிநாதனுக்கு எதிராக யார் பரப்புரை செய்தார்கள், யார் இயக்கம் எடுத்தார்கள், அவர்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் பார்த்து கேட்கிறார்கள். யார் மேலேயெல்லாம் எடுப்பாங்க? தாராளமாக எடுத்துக்க. தமிழ்நாட்டில் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக மதுரை அயோத்தியாக்க மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு இன்னும் இருக்கிற அத்துணை அமைப்புகளையும் இணைத்து கொண்டு முன்னே செல்லும் என்பதை உங்கள் சார்பாக, ஏனென்றால் இந்த ஓராண்டு காலத்தை சிறப்பாக இயக்கமாக நடத்தி செல்வதற்கு முன்முயற்சி எடுத்தது, துணை நின்றது, பலமாக்கியது எல்லாமே யார் என்று கேட்டால் நீங்கள் தான் என்பதை உங்களுக்கு சொல்லி, இந்த தீர்ப்புகள் குறித்தும் இந்த முயற்சிகள் குறித்தும் தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்குள்ளே நீதிபதிகளுக்கு எதிர் அடையாளமாக மாறியிருக்கிற அருமை தோழர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை அவருடைய கருத்துக்களை முன்வைக்க அன்போடு அழைக்கிறேன். நன்றி.